காலையில் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் வந்து ஒரே குழம்பா செய்யலான்னுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மீன் வந்து வாங்கி வச்சதுனால இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில் போகிற கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரே குழம்பா வச்சோம்னா கொஞ்சம் வேலையெல்லாம் ஈஸியாக முடியும்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் வந்து கோவக்காய் பொரியலை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மீன் குழம்புக்கு கோவக்காய் பொரியலா, இது என்ன காம்பினேஷன் நினைக்காதீங்க. எனக்கு கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சுன்றதுனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கோவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வர சொல்ல கொஞ்சமாக கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் போல் வந்து வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போல்லாம் வந்து முட்டை பாயில் பண்ணுறனோ அதோட தோல் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். வெங்காயம் தோலையும் முட்டை தோலையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு எல்லா செடிக்கும் வந்து உரமாக போட்டிருந்தேன். ஒரு சில வீடியோஸ் பார்த்து தான் வந்து நானும் வந்து இதை போட ஆரம்பித்தேன். செடிக்கு வந்து என்னென்ன உரம் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும், நல்லா வளரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.